டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க தற்போது உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்த தகவலை அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதியிடம் முறையிட உச்சநீதிமன்ற கோடைக்கால சிறப்பு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கெஜ்ரிவால் ஜாமீனை நீட்டிக்க தற்போது உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் மனு நீட்டிக்க தற்போது நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம். இது பற்றி கூடுதல் தரவுகளுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஷ், இது பற்றின கூடுதல் தரவுகள் என்ன விரிவாக பதிவிடலாம்? டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறை வழக்கு விசாரணையில கைது செய்யப்பட்டு அவர் ஏற்கனவே திகார் சிறையில அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில சமீப வாரங்களுக்கு முன்னதாக உச்சநீதிமன்றத்தால் மக்களவை தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக இடைக்கால ஜாமீன் பெற்று தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே இருக்கிறார். இவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இடைக்கால ஜாமீன் என்பது ஜூன் 1ஆம் தேதியுடன் நிறைவடைந்து ஜூன் 2ஆம் தேதி திகார் சிறையில அவர் சரணடைய வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றத்துடைய முந்தைய உத்தரவு. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் தனக்கு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு ஜூன் 1ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 8ஆம் தேதி வரை கூடுதலாக 7 நாட்கள், அதாவது ஒரு வாரம் தன்னுடைய இடைக்கால ஜாமீனை நீட்டித்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு ஒன்றை உச்சநீதிமன்றத்துல சமீபத்திய நாட்கள்ல தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றத்துடைய கோடை கால விடுமுறை அமர்வுல இன்றைய தினம் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி முறையீடு செய்தார். மிக முக்கியமாக இந்த வழக்கினுடைய விசாரணை நலன் கருதி உடனடியாக அவசர விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அதற்கான காரணம் ஜூன் 1ஆம் தேதியுடன் இடைக்கால ஜாமீன் நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில குறைந்த நாட்களே அவகாசமாக இருக்கக்கூடிய நிலையில் வழக்கை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றத்துடைய கோடைக்கால விடுமுறை அமர்வுல முறையீடு என்பது செய்யப்பட்டது. ஆனால் நீதிபதிகளை பொறுத்தவரையிலுமே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வு. அதே நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்புடைய முந்தைய வழக்குகளை தலைமை நீதிபதி அமர்வுதான் விசாரணை செய்து அதற்கான ஒழுங்கான ஜாமீன் வழங்குவதற்காக, அதாவது நிரந்தர ஜாமீன் வழங்குவதற்கான அந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரத்துல தங்களால் இடைக்கால ஜாமீனை நீட்டித்து வழங்க முடியாது என திட்டவட்டமாக நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்து விட்டார்கள். அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வுல வரும் நாட்கள்ல இந்த முறையீடை முன்வைக்கவும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தரப்பு வழக்கறிஞர்களுக்கு அனுமதி என்பதை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் உச்சநீதிமன்றத்துடைய கோடைக்கால விடுமுறை அமர்வு தற்போது அமலில் இருக்கக்கூடிய நிலையில ஜூலை மாதம் 2வது வாரம் தான் மீண்டும் உச்சநீதிமன்றத்துடைய முழுமையான அமர்வு என்பது கூட இருக்கிறது. ஆனால் ஜூன் 1ஆம் தேதியோடு இன்னும் சில நாட்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்படக்கூடிய இடைக்கால ஜாமீன் முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீனை நீட்டிக்கக்கூடிய மனு என்பது சிக்கலை சந்தித்திருக்கிறது. இதன் காரணமாக அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு மின்னஞ்சல் மூலமாக அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு வழக்கறிஞர் அவசர வழக்கிற்கான முறையீட்டை கோரி மின்னஞ்சல் செய்வதற்கான வாய்ப்புகளுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத இந்த வழக்கினுடைய விசாரணைகள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இருப்பினும் இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில இன்று இந்த வழக்கினுடைய முறையீடு என்பது ஒருவேளை அவசர வழக்காக இன்றைய விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய பட்சத்துல என்ன முடிவு என்பது தெரிந்திருக்கும். ஆனால் நீதிமன்றம் இந்த வழக்கின் விசாரணை தங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது. அதற்கான காரணம் ஏற்கனவே இந்த வழக்கினுடைய தீர்ப்பை உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வு ஒத்திவைத்திருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரத்தில் தங்களால் எந்த ஒரு நீட்டிப்பையும் வழங்க முடியாது என திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துவிட்டார்கள். இதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கூடிய உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவின்படி ஜூன் 2ஆம் தேதி திகார் சிறையில் அவர் சரணடைய வேண்டும் அப்படின்றது இன்றைய முடிவுகள் மூலமாக உறுதியாகிறது. கெஜ்ரிவால் ஜாமீன் நீட்டிக்க மறுப்பு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.